ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். பட் அதுக்கான சரியான டைம் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிதுங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு நடந்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும். இது வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் இதை யூஸ் பண்ணி க்யூர் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஏஞ்சல் மெல்வின் கிளிப்ஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வந்து இந்த மரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இல்லைங்களா? இந்த மருவுக்கு வந்து நாங்களுமே நிறைய ட்ரை பண்ணோம். ஆனால் நிறைய மருந்து வாங்கி யூஸ் பண்ணோம். நிறைய நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இதையும் நான் ஒரு இதில் தான் பார்த்தேன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் வந்து ஒரு முறை யூஸ் பண்ணுவோம், 2 முறை யூஸ் பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தூக்கி போட்டு அடுத்த வழியை பார்த்துடுவோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம எதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நானுமே வந்து இதை வந்து பார்க்கும்போது அப்படி தான் நான் நினச்சேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு இந்த மரு வந்து நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணுறோம். எது பண்ணியுமே வந்து அந்த மரு வந்து சரியாகிறதில்ல இல்லைங்களா? இப்போ நான் சொல்கிற டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாளில் உங்களோட மரு கண் கூட மறையிறத நீங்கள் நல்லா பார்க்கலாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது உங்களுக்கு க்யூர் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 10 நாளில் மரு சீக்கிரமாக மறையும். ஓகேங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சுண்ணாம்பு, இதுக்கு வந்து முனைப்பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம் இல்லைங்களா சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் ஒரு 2 ரூபா தான் நினைக்கிறேன் இது பாக்கெட்டு. இந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக. அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மரு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சுண்ணாம்பு எடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 ட்ராப்பு லெமன் தெரியுதுங்களா, 2-3 ட்ராப் வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சவங்க கையில் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது கலக்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கை கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து மரு இருக்கோ, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கே வந்து மரு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்து எந்தெந்த இடத்துல மரு இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து என்னால் நானே எடுத்து இது பண்ணுறதுனால என்னால் காட்ட முடியல பாருங்கள். இப்போ நான் என் கையில் வந்து நான் இது பண்ணுறேன், சரிங்களா? நான் சும்மா உங்களுக்கு மரு இருக்கிற இடத்துல போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், என் கையில் நான் போட்டிருக்கேன். என்கிட்ட மரு இல்லை, எப்படி போடணுன்றது நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். மரு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு நமக்கு ஒரு 10 டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக க்யூர் ஆகும். நமக்கு ஒரு 5 டேஸ்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நாள் நீங்கள் வந்து நைட்டு படுக்க போகும்போது இந்த நான் சொன்ன இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ எதுக்கு என் கையில் போட்டு கட்டினேன்னா, ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும், எரியுமா, அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமே, சுண்ணாம்பு அதிகமாக போட்டால் என்ன ஆகும் அப்படிலாம் யோசிப்போம். நான் எதுவுமே ஆகாதுன்றதுனால தான் என்னோடய கையில் வந்து நான் போட்டு காட்டினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கையில் நான் போட்டிருக்கேன். எந்த ஒரு எரிச்சலுமே எனக்கு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு நான் யூஸ் பண்ணும்போது வந்து அவருக்கு லைட்டாக எரிச்சல் இருந்ததுன்னு சொன்னார். அவருக்கு வந்து கழுத்தில் இருந்தது. அது ஷேவ் பண்ணும் போதுமே அது வந்து கட்டாகி ரத்தம் வரும். ஆனாலும் திரும்ப அந்த இடத்துல அதே மாதிரி பெருசாக வந்துடும் அவருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். மறுவால் அவஸ்தைப்படுறவங்க நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நான் வந்து நான் வந்து க்யூர் ஆனது நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணி க்யூர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து குறிப்பாக கண்ணுக்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண் பக்கத்தில், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அந்த மாதிரி பகுதியில் போடாதீங்க. மேலாக இருக்கிறதுல கை, கால், கழுத்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. 10 டேஸில் உங்களுக்கு க்யூர் ஆகுது. எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.